இல்லை வேர்ல்ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, டாரஸ்னு சொல்லிட்டு, விச் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்கர் ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் அது. ஸோ அந்த அவார்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் ஜவான்ற படத்துக்காண்டி தேர்வாயிருக்கும். ஸோ அது விஷயமா இன்றைக்கி நைட்டு நான் யூஎஸ் கிளம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி சந்திச்சு எல்லாத்தையும் அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுட்டு போகலான்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 நான் ஒரு வாட்டி நாமினேட் ஆகிருக்கேன். அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள லாங்குவேஜுக்காண்டி நம்ம வந்து நாமினேட் ஆகிருந்தோம். அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ரமோட் பண்ணலை. ரீசன் என்னென்னா ரீஜனல் லாங்குவேஜுக்குன்றதுக்காண்டி. பட் இந்த வாட்டி நான் நாமினேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டன்ஸ், அதுக்காண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜான் விக் 4னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த படம். மிஷன் இம்பாசிபிள், அப்புறம் நம்ம இன்னொரு 2 படங்கள் மிகப்பெரிய படங்கள், விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலகத்தரமான ஒரு படம். ஸோ அந்த உலகத்தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியாவோட படம் வந்து நம்ம பண்ண படம் ரீச் ஆகிருக்கு, அங்கே நாமினேட் ஆகிருக்கோம். ஸோ அது விஷயமா இன்றைக்கி கிளம்புறதுனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம், அது பகிர்ந்துக்கலான்றதுனால தான். சார் டைரக்ஷன் ஃபீனிக்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சுது. கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்க, அவரோட உடம்பு கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இந்த மாதத்தில் முடிஞ்சிடும், படம் முடிஞ்சிடும். முழுக்க சண்டைன்னு சொல்ல முடியாது, பட் சண்டைகள் நிறைந்த படமாக இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு சார். இதில் வந்து ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்றதுனால ஸ்டண்ட்டில் உள்ள பல கேட்டகரி இருக்குது. நம்ம பல படம் பார்த்துருப்போம். ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் இருக்கும், ஹைட் ஜம்ப் பண்ணுற ஃபைட்டாக இருக்கும், கார் கிராஷாக இருக்கும், பைக்காக இருக்கும், இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், வாட்டர் ஜம்ப் ஆகும், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது இது உலகத்தரத்தில். ஸோ அதனால் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது சார். அதில் பெருசு சொன்னால் ஒரு கேட்டகரி பார்த்தா 20-30 கேட்டகரிஸே இருக்கும். இல்லை ஃபேஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை சார், நாமினேஷனில் இருக்கும். ஆக்சுவலி இது இல்லை, அது அப்படி நான் பார்க்கல. இது ஒரு எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஒரு உலகத்தர படங்களுக்கு நடுவில் நம்ம அது தரவரிசையில் நம்மளும் இருக்கும். 4-5 படத்தில் ஒன்றா இருக்குன்றதே நமக்கு வந்து நான் பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஸோ இது கிடச்சிதுன்னா, இது ஆண்டு முன்னத்தில் எல்லாரோட பிளெஸிங்ஸில் கிடச்சிதுன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வாங்குற ஆள் நம்மளை தான் இருக்கும். ஸோ அதனால தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஹிந்தி படமாக பார்க்கலங்க, ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்குறோம். நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான். நான் தான் அந்த வரிசையில் பார்க்குறேன். அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம் என்னன்னா, அட்லீஸ்ட் நம்ம ஒரு தமிழர், இப்போ நானும் ஒரு தமிழன், விஷ்ணு கேமராமேன் தமிழ், ஆர்டேட்டர் முத்துராஜ் சார் தமிழ், எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன். ஹிந்தி படம் தமிழ் படமாக நான் பிரித்து பார்க்குறது. கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் சார், இந்தியாவில் வாங்குற முதல் ஆள். அப்படி தான் இருக்குமே தவிர ஆயிருக்கு சார், ஒரு சில படங்கள் ஆயிருக்கு. பட் கேட்டகரிஸ் அதான் சார் நான் மென்ஷன் பண்ண விரும்புறது, கேட்டகரிஸ் தான். என்னென்னா இந்தியன் ஃபிலிமாக பார்க்குறது, ரீஜனல் ஃபிலிமாக தான் பிரித்து இது வரைக்கும் பார்த்துருக்காங்களே தவிர அந்த டாப் லிஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் நம்ம உள்ளே போகணும். ஸோ டாப் லிஸ்ட்டில் உள்ளே போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் இன்னும் இந்த விருதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. அது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் தோ எங்கள் யூனியனில் கூட ஒரு சிலருக்கு தெரியல. ஸோ அது கொஞ்சம் தெரியப்படுத்தணும். இது ஒரு முக்கியமான விருது எங்கள் வாழ்க்கைக்கு, எங்களோட ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம் நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூலாக தான் நமக்கு இதுக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு பல பேர் இருக்காங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்டியன் மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர் பீரியடில் வந்து அவங்களோட ராயபுரமில் ஒரு தனி இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்கூல்ஸ்லாம் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாஸ்டர், எனக்குலாம் மூக்கன் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. அவர் வந்து பழைய எம்ஜிஆர் சார் படம் பழைய படம் பண்ணவங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க. எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் நாங்கள் அவங்க கூட போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குறது ஒரு நல்ல கேள்வி. அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அது ஃப்யூச்சரில் நடக்கும்னு நான் நம்புகிறேன் சார். கோரிக்கை இது இல்லை சார், இது எங்களோட ரிஸ்க் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால அது எங்களோட கம்ஃபர்ட்டில் பண்ணுறது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சேஃபாக இருக்குது. படங்கள் இப்போது இவரோடது நம்ம வாவாதியா நடந்துகிட்ருக்கு. ஹிந்தியில் வந்து பேபி ஜான் சொல்லிட்டு ஒரு படம் போயிட்டுருக்கு. தென் வார் 2 பண்ணுறோம், ஹிருத்திக் ரோஷன் அண்டு நம்ம ஜூனியர் என்டிஆர் ப்ளஸ் இன்னொரு ஹிந்தி படம் நடந்து தேவான படம் போய்கிட்டு இருக்கு. ஃபர்தராக டாக் போயிட்டுருக்கு. என்னோடய படம் டைரக்ஷன் போய்கிட்டு இருக்குது. அது ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு கமிட்மெண்ட்ஸ். சேனாபதி போர்ஷன் பண்ணியிருக்கு. சேனாபதி போர்ஷன் தான், மேக்ஸிமம் சேனாபதி போர்ஷன் தான். ஸோ அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற வச்சுக்கோங்க, மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது சங்கர் சார் படத்தையும் சரி, இந்தியன் 2 மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும்னு நானும் எதிர்பார்க்குறேன். சேனாபதியை பொறுத்தவரை வர்ணக்கலை வந்தது சார். ஆமாம், அதோட ஸ்பெஷாலிட்டி அவர் தானே சார். அப்படி தான் காமிச்சிருப்பாங்க, ஃபஸ்ட் பார்ட்லேயே காமிச்சிருப்பாங்க. அது சார்ந்தவர் தானே, அது ட்ரெயின் பண்ணவர் தான்.